அவங்க பேசிட்டு போறது 100க்கு 100 உண்மை. எந்த டீச்சராச்சும் இவ்வளவு வேலையுமே குழந்தைக்காக செய்வாங்களா? இது என்னங்க பெரிய பொறுப்பு, நாங்க செய்றோமே தியாகத்தின் பணி, அதுதாங்க குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குது என்று பேச வருகிறார்கள் எதிரணியை சார்ந்தவர்கள். அவையில் நடுவராக இருந்து ஆசிரியர்கள் தான் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிப்பவர்கள் என்று தீர்ப்பு கூற அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, இங்கு நிரம்பி வரியும் மக்களே, உங்கள் காலடிகளை பாருங்கள். என் கனிவான வணக்கங்கள் வந்து சேர்ந்திருக்கும். பேசினார்கள். காலையில் எழுந்திருச்சு காப்பி கொடுத்து குளிக்க வச்சு ஹோம்ஒர்க் செய்ய வச்சு சாப்பாடு கொடுத்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு ஈவினிங் ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு வந்து காஃபி கொடுத்து திரும்பி ஹோம்ஒர்க் செய்ய வச்சு அப்பப்பப்பப்பப்பப்பப்ப அடுக்குறாங்க. இன்னும் விட்டா அடிக்கிட்டே போவாங்க போல. ஏங்க இவங்க செய்றாங்கன்னா இது இவங்க பெத்த பிள்ளைங்க, இத போய் பெருசா பேசுறாங்க. இதை விட தான் வராத எந்தவித பந்தமும் இல்லாத இவங்களோட குழந்தைகளை தன் குழந்தையா நினைத்து காலையில் ஸ்கூலில் விட்டது முதல் மாலை வீடு திரும்பும் வரை ஆவல்ல ஆரம்பித்து அக்வரைக்கும் படிக்க வச்சு எழுத வச்சு வரைய வச்சு ஆட வச்சு பாட வச்சு இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏகப்பட்டது. இது அத்தனையும் தன்னுடைய நேரம் காலம் குடும்பம் உடல் நலம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உழைக்கின்ற ஆசிரியர்கள் தான் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிப்பவர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவங்க